வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 நவம்பர் கன்னட அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசஃப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனதாபாதரன்னு சொல்லலாம். சுத்த அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ராம்பாக் கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் ஷிகோட்சவ். பிஎம் குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. பிஎம் அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. பிஎம் ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. பாரதீப் பாஸ்போர்ட்ஸ் லிமிடெடின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் டிராவிட். IUCN-இலிருந்து நல்ல மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் ஒரே இயற்கை உலக பாரம்பரிய தலமாக எந்த தேசிய பூங்கா மாறியது? காஞ்சன்ஜுங்கா. பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு கார்டி செல் சிகிச்சையின் பெயர் என்ன? நெக்ஸ்கார் 19. 113 ஜெட் என்ஜின்களை வழங்குவதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உடன் $1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்க நிறுவனம் எது? ஜெனரல் எலக்ட்ரிக். ஆண்டுதோறும் 12 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை அங்கீகரித்த முதல் இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. 54.2% வாக்குகளுடன் விர்ஜீனியாவின் முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய லெப்டினன்ட் கவர்னரான இந்திய வம்சாவளி யார்? கஜாலா ஹாஷ்மி. அன்னிலினா போயர்பாக் 80வது ஐநா பொது சபையின் தலைவர். உர்ஜித் பட்டேல் IMF உடைய நிர்வாக இயக்குனர். ஐநா பெண்கள் துறை நிர்வாக இயக்குனர் சீமா பஹோஸ். IMF உடைய முதல் துணை இயக்குனர் டான் காப்ஸ். 2025ஆம் ஆண்டுக்கான ஈடல் கிவ் ஹுருன் இந்தியா தொண்டு நிறுவன பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஷிவ்நாடார் குடும்பம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. பிரஜக்தா கோலி 2025ஆம் ஆண்டுக்கான தொடக்க டைம் 100 படைப்பாளர்கள் பட்டியல இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் 91வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார்? ராகுல் விஎஸ். திவ்யா தேஷ்முக் ஃபைட் மகளிர் உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. பதுமி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மேக்னஸ் கார்ல்சன் செஸ் எஸ்போர்ட்ஸ் உலக கோப்பை. வின்சென்ட் கேமர் குவான்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டைட்டில். ஃபைட் மகளிர் கிராண்ட் சுவிஸ் பட்டத்தை 2 முறை வென்ற முதல் பெண்மணி வைஷலி ரமேஷ் பாபு. 2025 ஃபைட் கிராண்ட் சுவிஸ அனிஷ் கிரி ஜெயிச்சிருக்காரு. எந்த நாடு அதன் 3வது விமானம் தாங்கிய கப்பலான ஃபுஜியை இயக்கி உள்ளது? சீனா. குவாட் நாடுகள் அட்சி அப்சர்வர் மிஷன் தொடங்கியிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு குளோபல் ஸ்பெக்ஸ் 2030 முயற்சி. தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பவள லார்வா கிரையோபேங்க் பிலிப்பைன்ஸ் நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து சேர்ந்து ராமானுஜன் ஜூனியர் ஆராய்ச்சியாளர்கள் திட்டம். ITI பயிற்சியை நவீனமயமாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆட்டோடெஸ்க் INC. வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிலாளர் அமைச்சகத்துடன் ஜொமேட்டோ கையெழுத்திட்டு இருக்காங்க. LNG பங்கரிங் உள்கட்டமைப்பிற்காக கொச்சி துறைமுகம் மற்றும் BPCL இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மதிப்பு 500 கோடி. ஆந்திர பிரதேசத்தில் பசுமை கல சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க BPCL-உடன் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் CBSE-யின் முதல் சர்வதேச மற்றும் 31வது வருடாந்தர சகாயத்தா மாநாடு எங்கு நடைபெற்றது? துபாய். இந்த மாநாட்டுடைய மைய கருத்து ரூட்டட் இன் விஸ்டம் ரைசிங் வித் விஷன். முதல் சர்வதேச பாலி மாநாடு இலங்கை நடத்தியிருக்காங்க.
துபாய் 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு. பெலம் பிரேசில் நவம்பர் 10ல இருந்து 21 வரை COP30 காலநிலை உச்சி மாநாடு. மலேசியா 47வது ஆசியன் உச்சி மாநாடு. அப்புறம் 20வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு. தென்கொரியா 2025 ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு அக்டோபர் 31 to நவம்பர் 1 நடந்துச்சு. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 7. மைய கருத்து யுனைடெட் பை யூனிக். அக்டோபர் 10 உலக மனநல தினம். அப்புறம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 15 உலக கைக்கிழவம் தினம், உலக மாணவர் தினம், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனிசிறுத்தை தினம். அக்டோபர் 31 உலக நகரங்கள், உலக சிக்கன தினம்.